மேக்ஸினுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினுடைய பார்ட் 2 வீடியோ. ஹாய் கைஸ், வெல்கம் டு 8T ஸ்டடி vlog. 1/3 + 1/2 + 1/x is equal to 4 எனில் எக்ஸின் மதிப்பு எக்ஸ், இந்த எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். 3, 2, எக்ஸினுடைய எல்சிஎம் 3, 2, எக்ஸினுடைய எல்சிஎம் 6x. எல்சிஎம் கண்டுபிடிச்சிருக்கோம். 6x 3 2s 6, x 6x. ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா கீழே வந்து நமக்கு 6x வரணும். அதனால் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/3 இன்ட்டு என்ன மல்டிப்ளை பண்ணால் இங்கே 6x வரும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2xஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6x வரும். அப்போது மேலேயும் 2xஆல் மல்டிப்ளை பண்ணணும், கீழேயும் 2xஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 1/3 இன்ட்டு 2x, அதாவது 2x by 3 2s 6ன்னு ஆகிடும். அப்புறம் 6x. ஓகேவா? இப்படி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணால் தான் 1/2 இன்ட்டு 3xஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் 6x வரும். ஏன்னா கீழே 2 இருக்கு இல்லையா? 3x by 6x. அடுத்து 1/x கூட 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் கீழே வந்து 6xன்னு வரும். அப்போது மேலே 1/6 1 6 6 x இன்ட்டு 6 6x. ஓகேவா? இப்போ இது எல்லாத்தையும் அந்த இதில் கொண்டு போய் போடுவோம். 2x + 3x + 6 எல்லாத்தையும் சேர்த்து எழுதுறேன். ஏன்னா கீழே இருக்கிற எல்லாமே சேமாக இருக்கங்காட்டிக்கு 6x = 4. இப்போது 2 3 5, அப்போது 5x + 6 = இந்த 6x கீழே இருக்குல்லையா, அதை அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடும். 4 × 6x. ஓகே, இப்போது 6 4 6 24 இது எழுதிக்கலாம். அதாவது 5x + 6 = 6 4s 24 × x. ஓகேவா? இப்போது நமக்கு எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகேவா? 6ஐ மட்டும் இங்கே வச்சுட்டு அந்த 5x அங்கே கொண்டு போயிடலாம். 24x - 5x இங்கே ப்ளஸ்ஸாக இருக்குது, இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆயிடுச்சு. 24லேருந்து 5 போச்சுன்னா நமக்கு 19x கிடைக்கும். இன்னும் நமக்கு எக்ஸை மட்டும்தான் தேவை. அப்போது எக்ஸை மட்டும் அந்த சைடு வச்சுக்கலாம். 6 ஆல்ரெடி இருக்குது. அந்த 19ஐ வந்து இந்த சைடு கொண்டு வந்தோம்னா டிவைட் ஆகிடும். இப்போ 6/19 அப்படின்றதான் ஆன்சர். ஓகேவா? அப்போ எக்ஸுன்ற மதிப்பு எவ்வளோ? 6/19. ஓகே, ஈஸி தான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுத்துக்கணும். 3 2 எக்ஸனுடைய எல்சிஎம் வந்து 6x ஆயிடுச்சு. இப்போது 3 கூட எது பெருக்குனா 6 வரும்? 2xஐ பெருக்கலாம். அப்போது 2x. ஓகேவா? அடுத்தது 2 கூட எது பெருக்குனா 6x வரும்? 3ஐ பெருக்கணும். அப்போது ப்ளஸ் 3xஐ பெருக்குனா தான் வரும். அப்போ 2 கூட 3x, அதனால் மேலே ப்ளஸ் 3x போட்டிருக்கோம். எக்ஸு கூட எதை பெருக்குனா 6x வரும் அப்படின்னா 6 பெருக்குனா, அப்போது ப்ளஸ் 6. ஏன்? ஓகேவா? டிவைடட் பை 6x = 4ன்றது அவங்க கொடுத்துருக்குது. இப்போ வந்து 3ம் 2ம் சேமாக இருக்குங்காட்டிக்கு 5x போட்டாச்சு, 6 போட்டாச்சு. 6x அங்கே சைடு கொண்டு போனோம்னா 4 × 6x ஆயிடுச்சு. அப்புறம் 5 6 24. அப்புறம் வந்து 6 அப்படியே போட்டோம். 5x எல்லாம் ஒரு சைடில் கொண்டு போனோம், அது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம். அப்போது 6 = 19x ஆயிடுச்சு. அப்போ நமக்கு x மட்டும் வேணும். எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் ஒரு ஓரமாக சேர்ந்தால் 6/19 அப்படின்றதான் ஆன்சர். இது வந்து போர்ட் மாஸ் அந்த விதிப்படி போட்டு தான் போடணும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து டிவைட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா மைனஸ் பண்ணணும். இது ரெண்டையும் டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 5005 அப்படியே வச்சுக்கலாம். 5000லேருந்து இந்த 5000 10ஆல் டிவைட் பண்ணோம். என்ன ஆகும்? 500 ஆகும். அப்போது 5005லிருந்து 500 மைனஸ் பண்ணால் 4505 தான் ஆன்சர். 3556 மற்றும் 3444 இவற்றின் மீபோவா கேட்டாங்க. அதாவது ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹெச்சிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னா முதல்ல இந்த 2ல் பெரிய நம்பருக்கு வந்து உள்ளே போடணும், வகுத்தணும். இந்த மாதிரி நீள் வகுத்தல் முறை படிச்சிருப்போம் சின்ன வயசில், அது போடணும். 3 444 வெளியில் போட்டுக்கணும். ஓகேவா? இதை வந்து இப்படியே வகுத்துட்டு போகணும். ஃபஸ்ட்டு இப்படி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு டைம் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 3 4 4 4 வரும்.
மீதி எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 6ல் 4 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுன்னா 1, 5ல் 4 போச்சுன்னா 1. ஓகேவா? இப்போ மறுபடியும் இதை எடுத்து இங்கே எழுதுகிறோம். 3 4 4 4. ஓகேவா? இப்போ இதை கண்டுபிடிக்கணும். இது 1 டைம் 2 டைம் 3 டைம் போட்டால் 3 வரும், இங்கேயும் 3 வரும், இங்கே 6 வரும். 3 3 6. ஓகே, 3 டைம் போடலாம். 3 2s are 6, 1 3s are 3, 1 3s are 3 போட்டோமா? அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 6 8 வரும். இங்கே வந்து 3 போயிடும். அவ்வளோதான். அப்போ இந்த 4 வந்து கீழே இறக்கணும். ஏன்னா இந்த 3 மட்டும்தான் கண்டுபிடிச்சிக்கோம். இந்த 4 கீழே இறக்கணும். இது வந்து அடங்காது, அதனால் இது மீதி அப்படியே வச்சுக்கணும். அடுத்தது இங்கே இருக்கிற 1 1 2வை இங்கே எடுத்து எழுதணும். 1 1 2. இப்போ வந்து எத்தனால் வரும்னு பார்க்கணும். இங்கே வந்து 1 டைம் பண்ணால் 8, 2 டைம் பண்ணால் 16 ஆகிடும். இப்போது 1 டைம் பண்ணலாம். 84 வரும். அப்போது இதை வந்து மைனஸ் பண்ணோம்னா 8, இங்கே 2 வரும். ஓகேவா? அப்புறம் மறுபடியும் நம்ம இதை எடுத்து இங்கே கீழே எழுதணும். 84. ஓகேவா? இப்போ பண்ணோம்னா இது 4 டைம் பண்ணால் 8, ஆனால் 4 டைம் பண்ணால் 16 அதிகமாகிடும். அப்போது 3 டைம் பண்ணலாம். 8 3 24, 4 மிச்சம் 2, 3 2 6, 84 வரும். அப்போ பேலன்ஸ் 0 வரும். அப்போது எப்போ 0 வருதோ அந்த பக்கத்தில் என்ன நம்ம வகுத்துருக்கோமோ அதுதான் வந்து என்ன ஈவு வந்திருக்கோ அதுதான் நம்மளுடைய HCF. ஸோ தேர்ஃபோர் HCF என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 28. அதாவது 3 5 5 6 அண்டு 3 4 4 4னுடைய HCF வந்து 28. அதான் கடைசியில் 0 கண்டிப்பாக வரும். அந்த 0 வர வரைக்கும் நம்ம இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பிக் நம்பரை வந்து உள்ளே எழுதிக்கணும், ஸ்மால் நம்பரை வந்து வெளியில் எழுதிக்கணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி வகுத்துட்டே போனோம். நீள் வகுத்தல் முறைன்னு சொல்லுவாங்க இதையே. அதே மாதிரி வந்த மீதியோட இங்கே இருக்கிறது இல்லையா, அதை எடுத்து எழுதி அதை அப்படியே நம்ம கண்டுபிடிச்சிட்டே வந்தோம்னா கடைசியில் 0 வரும். எப்போ அந்த 0 வருதோ அதோட ஈவு தான் இந்த நம்பருடைய HCF-ஆக இருக்கும் நமக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.